நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம். இங்கு எங்களுடைய அதிதிகள், சிறப்பு அதிதிகள், பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள் எல்லாம் வீற்றிருக்கும் இந்த மேடைகளே இன்றைய நாளில் கட்டாயம் நிச்சயம் நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்தான் எங்களுடைய அல்ஹிமா இஸ்லாமிக் சர்வீசஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் MAA நூருல்லா நலீமி அவர்கள். இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று பொதுவாக நாங்கள் தொண்டு நிறுவனங்களை நாங்கள் பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு வரையறைக்குள் தான் அந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கும். சார் ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சிகளே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கொஞ்சம் எங்களை சுய சிந்தனை செய்து கொள்ள வேண்டும், சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த கல்விக்கு வித்திடுபவர்களிலே முக்கியமான ஒருவர் தான் எங்களுடைய நூருல்லா மௌலவி அவர்கள். நாங்கள் அனுராதபுரத்துக்கு அவரோடு சென்றிருக்கின்றோம். குருநாகலில் பல இடங்களில் இருந்திருக்கின்றோம். அங்கே அவர் இனமதம் பார்ப்பதில்லை, பிரதேச பேதம் பார்ப்பதில்லை. பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு நெருக்கம் இருக்கும், அல்லது செல்வந்தர்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு அவர்களை குறை சொல்லவில்லை, அது அப்படித்தான் நோக்கம் இருக்கும். ஆனால் அவரிடம் அப்படியான ஒரு சிந்தனை இல்லை. எனவே எல்லா பகுதிக்கும் கல்வியின் அந்த தாக்கம், ஒரு இம்பேக்ட் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. எனவே அவரை எங்களுடைய இந்த தம்பதனிய அல் ஹிஜ்ரா முஸ்லிம் மகா வித்யாலயம் இந்த வேளையிலே வரவேற்கின்றது. அவருடைய உரைதான் இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் ஒரு வித்து ஏற்கனவே ஒரு மரமாக விருட்சமாக மாறி எங்களுக்கெல்லாம் ஆற்றிய அந்த உரையை கேட்டோம். இப்பொழுது எங்களுடைய ஷேக் MAA நூருல்லா நலீமி அவர்களுக்கு சந்தர்ப்பம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்துக்கு மத்தியில் வாழ்த்து அந்த தூரலுக்கு மத்தியிலே நாங்கள் சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய ஜாமியா நலீமியா என்றால் அதனை உருவாக்கிய மர்ஹூம் அல்ஹாஜ் நலீம் ஹாஜார், அதனை தொடர்ந்து வந்த மர்ஹூம் டாக்டர் MAM ஷுக்ரி, தொடர்ந்து இந்த ஜாமியா நலீமியாவை இந்த நாட்டிலே அதே தரத்திலும் தோரணையிலும் அதன் தரத்தை பாதுகாத்து கொண்டு பணிப்பாளர், ரெக்டர் என்ற அந்த பாரிய பதவியை சுமந்திருக்கின்ற, முகத்திலே புகழக்கூடாது, எங்களை இந்த அளவுக்கு ஒரு மாணவனாக தோற்றுவித்த, எத்தகைய பெருமையையும் எதிர்பார்க்காது இந்த நாட்டு மக்களினுடைய முஸ்லிம் சமூகத்தின் கல்வி, பண்பாட்டு, ஆன்மீக வளர்ச்சியில் இதுவரைக்கும் பங்களித்து கொண்டிருக்கின்ற, இதற்கு பிறகும் அத்தகைய உடல் சக்தியை வழங்க வேண்டும் என்னுடைய ஆசான் உஸ்தாத் ஷேக் AC அகார் நலீமி சார் அவர்களே, குவைத் நாட்டு தூதுவரின் விசேட பிரதிநிதியாக இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஷேக் ஃபிர்தௌஸ் நலீமி அவர்களே, இந்த விழாவை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற, என்றும் தைரியமாகவும் எத்தகைய சவாலையும் முகம் கொடுக்கின்ற இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களே, அல்ஹிமா இஸ்லாமிக் சர்வீஸ் நிறுவனத்தினுடைய உபதலைவர் ARM அமீனுத்தீன் ஹாஜி அவர்களே, இந்த கிராமத்தின் பள்ளிவாயில் தலைவர் அவர்களே, எங்களுடைய அல்ஹிமா நிறுவனத்தினுடைய ஒரு பணிப்பாளர் ஷேக் MTM நுஸ்ரத் அவர்களே,
எங்களுடைய அல்ஹிமாவின் செயற்பாட்டுகளை முகாமைத்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஷகீப் அர்சலான் அவர்களே, இங்கே கண்டிப்பாக அனைவரையும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற பிரமுகர்களே, உலமாக்களே, ஆசிரியைகளே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாடசாலை ஒரு அந்நிய பெரும்பான்மை பாடசாலைக்குள்ளால் இருந்து பிரிக்கப்பட்டு இந்த கிராமத்துக்கு ஒரு தனி முஸ்லீம் பாடசாலையை தோற்றுவித்த என்னுடைய காலஞ்சென்ற என்னுடைய மாமனார் MTM AHM தௌபீக் அவர்களுடைய பாரியார் என்னுடைய மாமி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஏனைய அனைவரையும் விழித்தவனாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டிடம் குவைத் நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிக் கியாஸ் சொசைட்டி என்ற நிறுவனத்தின் ஊடாக வஃபா அஹ்மத் அல் ஃபௌசான் என்ற பெண்மணியின் நன்கொடையில் எங்களுடைய அல்ஹிமா இஸ்லாமிக் சர்வீஸ் என்ற நிறுவனத்தினால் இங்கே உங்களுக்கு நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கின்ற திறந்து விடப்படுகின்ற வரலாற்று ஒரு நன்னாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. அரபிகளை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுவாக ஒரு விடயம் நடக்கின்ற போது, இன்னொரு இயற்கை விடயம் நடக்கின்ற போது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நான் குவைத் நாட்டிலிருந்து அரபிகளை கூட்டி வந்து சில கட்டிட திறப்பு விழாவுக்கு அப்படியான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற போது மழை பொழிதால், மழை பெய்தால் அவர்கள் செல்வார்கள், மப்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைனா, மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய நல்ல ஒரு ஏற்பாட்டு அருள்மிக்க நிகழ்ச்சியாக அந்த மழை பொழிகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் மிகவும் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மகிழ்ச்சியான செயற்பாடாக அவர்கள் கருதுகின்றார்கள். உங்களுடைய இந்த கிராமத்திலே பல நாட்களாக நிர்மாணிக்கப்பட்டு இன்று திறந்து விடுகின்ற இந்த நாளிலே, நேற்று அதற்கு முன்னால் இருக்கின்ற தினங்களில் எல்லாம் இங்கே கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றதை அடிக்கடி என்னுடைய நண்பர் அன்வர் அவர்கள் கோல் எடுத்து சொல்லுவார்கள். அப்போதெல்லாம் மழை பொழிகிறதே என்று சொல்லுவார்கள். நான் இன்று கூறுகின்றேன், இந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றியோடு நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் உங்களுக்கு தடையாக இல்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே அதனை ஒரு சலிப்பாக கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை கூறுகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நான் இப்போது எழும்ப முன்னால் என்னுடைய உஸ்தாத் அகார்சேர் அவர்களிடம் கூறினேன், என்னுடைய மாமா என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் கனவிலும் காண மாட்டாத ஒரு செயற்பாடு என்று கூறினேன். அவர்கள் சொன்னார், ஆமாம் என்று சொன்னார். ஏனென்றால் உஸ்தாத் அகார்சேர் அவர்கள் நான் நலிமியாவிலிருந்து படித்த காலம், படித்து வெளியேறிய காலம், என்னுடைய பொருளாதாரமும் வீட்டு நிலைமையும் மிக மிக தாழ்ந்த, மிகவும் பொருளாதாரத்திலே ஆக கீழ்த்தரத்திலே இருந்த ஒரு வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீடு மண்ணினால் வேயப்பட்ட ஓலையிலே இருந்த மிக பலவீனமான ஒரு மோசமான வீட்டில் தான் நான் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை அவருடைய மகளுக்கு கணவனாக தேர்ந்தெடுக்க அந்த வீட்டுக்கு வருவதை
நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவு சேருக்கு தெரியும். சேருக்கு மிகவும் கவலையாயிருக்கும். அவருக்கு தெரியும் நான் இருந்த நிலைமை. அப்படியான அந்த நிலையிலே வைத்து என்னை அவர் ஒரு மருமகனாக தேர்ந்தெடுத்தார்கள். கல்வியிலே அதிபராக இருந்த தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல படிப்பாளிகளாயிருந்து என்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். என்னை ஒரு மணவாளனாக அவருடைய மகளுக்கு தேர்ந்தெடுப்பு. ஆனால் அவர் எத்தகைய பொருளாதாரத்தையும் பார்க்கவில்லை, எதனையும் திரும்பி பார்க்கவில்லை. என்னுடைய வீட்டு வசதியை பார்க்கவில்லை, என்னுடைய நிலைமையை பார்க்கவில்லை, என்னுடைய தாயை பார்க்கவில்லை. அவர் பார்த்ததெல்லாம் ஜாமியா அலீமியாவிலே படித்த ஒரு மாணவன் என்றதை மாத்திரம், பட்டதாரி என்றதை மாத்திரம் தான் பார்த்தார்கள். ஜாமியா அலீமியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, அதனை மதித்து அன்று அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் நான் நினைக்கின்றேன், அவர் இன்று இருந்திருந்தால் நீங்கள் அழமாட்டீர்கள், அவர்தான் அழுவார். அவர் உருவாக்கிய பாடசாலைக்கு நாங்கள் இன்று அந்த பாடசாலையை உயிர்ப்பிக்க, அதனை எழுச்சி பெற, அதனை வளர்க்க அத்தகைய இன்று ஒரு பங்களிப்பை செய்கின்ற இந்த நாள் அவருடைய கண்ணால் காண வேண்டிய நாளாகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய ஆசான், நான் நினைக்கவில்லை எனக்கு அவர் இந்த மேடையிலே நான் அவருடைய ஒரு மாணவன் என்று எனக்கு அவர் இப்படியான ஒரு பதவியை தருகிறார் என்பதை, யாருக்கும் கொடுக்காத ஒரு பதவியை, ஒரு நல்ல ஆசி செய்தியை எனக்கு என்னுடைய ஆசான் இந்த நாட்டிலே அகார் முகமது என்பது, அகார் சேர் என்பது முழு முஸ்லிம் சமூகத்தின் உள்ளத்திலே உயர்ந்த ஒரு மதிப்பிலே இருக்கின்றவர் எனக்கு அந்த பெயரை தந்தார். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அதற்கு காரணம் இந்த பாடசாலை கட்டிடமாகும். இந்த பாடசாலை கட்டிடத்தை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைப்பதற்கு காரணம் என்னுடைய மாமாவாகும். அவருடைய ஞாபகமாக இதனை ஏற்கனவே நிர்வகித்துக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் எங்களுடைய கபீராசிரியர் அவர்கள் என்னை ஒரு முறை இந்த பாடசாலையை கூப்பிட்டார்கள். வெறுமனே சில கம்ப்யூட்டர்களை, அதுக்கான சில உதவிகளை வழங்கினேன். அன்று தொடக்கம் இந்த பாடசாலையோடு தொடர்பாயிருந்து இன்று நாங்கள் ஒரு பெரிய, எங்களால் முடியுமான இத்தகைய ஒரு வகுப்பறை கட்டிடத்தை கொடுத்து அந்த பாடசாலையின் ஆரம்ப அச்சாணியான என் மாமனாருக்கு அதனுடைய நன்மை போய் சேர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தோடும் பிரார்த்தனையோடும் இன்றைய இந்த நாளை நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல நாளாகும். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளே, நாங்கள் எந்த இடத்திலே தோன்றுகின்றோமோ எங்களுடைய அடிப்படை எங்கோ அதனை நோக்கித்தான் அடுத்த விளைவுகள் எல்லாம் தங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே என்னை தோற்றுவித்த அந்த ஜாமியா அலீமியா, அதன் ஸ்தாபகர் அல்ஹாஜ் மர்ஹூம் எம்ஐஎம் நலீம் ஹாஜியார் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கட்டிடம் அல்ல, எங்களுடைய அத்தனை கல்விக்கான பணியிலும் அவருக்கு நிச்சயம் அந்த நன்மை போய்கொண்டுதான் சேருகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களை தோற்றுவித்த, எங்களை உருவாக்கிய, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உஸ்தாத் ஏசி அகார் முகமது அவர்கள் ஜாமியா அலீமியாவிலே உருவாகிய மாணவர்கள் இந்த நாட்டிலே எத்தகைய பங்களிப்பை செய்ய வேண்டும், சமூகத்துக்கு எப்படியான பங்களிப்பை செய்ய வேண்டும், தன்னுடைய வெறுமனே தன்னுடைய பொருளாதாரத்தையோ தனது பதவிகளையோ கட்டி காக்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்காக என்ன பணியை செய்ய வேண்டும் என்பதை அவர் எங்களூடாக காணுகின்றார் என்ற சந்தோஷத்தை நாங்கள் காணுகின்றோம். நிச்சயமா எங்களுடைய பணிகளில் அவர்களுக்கும் எங்களுடைய ஆசான்களுக்கும் அந்த நன்மை போய் சேரத்தான் போகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நான் இயற்கையும் இப்படியாக எங்களுக்கு ஒரு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் அதிகமாக என்னுடைய உரையை நான் நீட்ட விரும்பவில்லை. இந்த கட்டிடத்தை உருவாக்குவதில் முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அடுத்ததாக இந்த கட்டிடத்தை
இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆரம்பத்திலே கபீர் சேர் அவர்கள் எங்களிடம் வேண்டிக் கொண்டது போன்று அடுத்ததாக இந்த பாடசாலையின் அதிபர் உட்பட அதன் ஆசிரிய அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் எனது ஆழ்ந்த விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலேயே நாங்கள் சுவர்க்கத்தை கட்டியெழுப்பலாம். எங்களுடைய பணத்தினால், எங்களுடைய செயற்பாடுகளினால், எங்களுடைய பேச்சினால், எங்களுடைய உணர்வுகளினால், எங்களுடைய வாழ்க்கையினால் சிலர் சுவர்க்கத்தை கட்டி எழுப்புகின்றார்கள், சிலர் நரகத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். உலகத்திலேயே சுவர்க்கத்தை கட்டி எழுப்புகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸினால் உத்தரவாதம் படுத்தப்பட்ட இல்மு யுன்தஃபு பிஹி, பயனுள்ள அறிவுள்ள நல்ல பிள்ளைகளை உருவாக்குகின்ற அந்த அறிவை, அந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடு உலகத்திலே சுவர்க்கத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு செயற்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹீஹான ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு பணிதான் இத்தகைய பாடசாலைகளை தோற்றுவிப்பதாகும். அதற்கு உழைத்த, அதற்கு பேசிய, அதற்கு பின்புலமாக இருந்து யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ, யாரெல்லாம் அதற்காக ஈடுபட்டார்களோ, கவலைப்பட்டார்களோ, அதற்காக வியர்வை சிந்தினார்களோ, அதற்காக விழித்திருத்தார்களோ, உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் இஹ்லாஸாக இருந்தால் அது சுவர்க்கத்திலே தான் முடிகின்றது என்பதை நீங்கள் உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சந்தோஷமாக கூறுகின்றேன். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் 10% இருக்கின்றார்கள். எங்களுடைய கல்வி 5% விட குறைவாக நாங்கள் மிக கவலையான ஒரு வீழ்ச்சியில இருக்கின்ற ஒரு காலத்திலே தான் இருக்கின்றது. அத்தகைய கல்வி வீழ்ச்சி, அதனால் ஒழுக்க வீழ்ச்சி, அதனால் சமூக வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நாங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டிய சவால் விடுகின்ற சமூகமாக இல்லாமல் நாங்கள் பின்தங்கிய சமூகமாக இருக்கின்றோம். எங்கே கோளாறு இருக்கின்றது? யூசுஃபுல் கர்லாவி அவர்கள் ஒரு நூலை எழுதினார்கள். அதற்கு தலைப்பே ஐனல் ஹலல், எங்கே கோளாறு இருக்கின்றது? முஸ்லிம் சமூகத்திலே 10% இருக்கின்றார்கள், சிறையிலே 20%. இந்த நாட்டிலே போதை பொருளுக்கு எதிராக போராடினார்கள். சிங்கள கிராமங்களா போராடினார்கள், தமிழ் கிராமங்களா போராடினார்கள். முஸ்லிம் கிராமங்களில் தான் போதை பொருளுக்கு எதிராக போராட்டம். ஏன் காரணம்? பாடசாலைகள் புறக்கணிப்பு, மாணவர்கள் கல்வியை புறக்கணிப்பு, வாலிப பெண்கள் கல்வியிலே புறக்கணிப்பு, சமூகத்திலே தொழிலற்றவர்கள், கல்வியற்றவர்கள், ஒழுக்கமற்றவர்கள் உருவாக்கம். அவர்கள் எங்கே தஞ்சமடைகின்றார்கள்? போதை பொருள்களிலே தஞ்சமடைகின்றார்கள். எங்கே கோளாறு? யாரு காரணம்? இந்த முஸ்லிம் சமூகத்தின் வீழ்ச்சி அறிவியல் வீழ்ச்சியாகும். பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னுக்கு இருக்கின்றோம். இந்த பாடசாலையை கட்டுவதற்கு குவைத்தில் இருந்து ஆட்கள் வரணுமா? இந்த கிராமத்திலே முஸ்லிம் கிராமங்களில் இருக்கின்ற செல்வந்தர்கள், தனவந்தர்கள் போதும் எங்களுடைய கல்வியையும் பாடசாலையையும் தரமுயர்த்தவும், கல்வியை போட்டவும் தரமுயர்த்தவும். எங்களுடைய பாடசாலைகளை போய் பாருங்கள். இலங்கையிலே ஏறத்தாழ 900 பாடசாலைகள் இருக்கின்றது. மிக தரம் குறைந்த வசதிகளற்ற பாடசாலையிலே ஒரு அழகான பாட லைப்ரரி இல்ல, ஆய்வு கூடம் இல்ல, ஆசிரியர்களுக்கான அறை இல்ல, நல்ல வகுப்பறைகள் இல்ல. பாடசாலைகளை பார்த்தாலே மாணவர்கள் வெறுப்போடு தான் வருகின்றார்கள். எங்கடா இதனை விட்டு ஓடுவேன் என்று நினைக்கின்றார்கள். இத்தகைய சூழல் முழு இலங்கையிலே இருக்கின்ற பாடசாலையிலே காணப்படுகின்றது என்ற கவலையைத்தான் நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் ஆரோக்கியம் இல்லாத, அழகான சூழல் இல்லாத, கவர்ச்சியான கட்டிடங்கள் இல்லாத பாடசாலைகளை வைத்துக்கொண்டு, நோயுள்ள பாடசாலைகளை வைத்துக்கொண்டு எப்படி ஆரோக்கியமான சமூகத்தை தோற்றுவிக்க முடியும்? புத்திஜீவிகளே,
நீங்கள் ஒரு சிறிய கிராமம் அல்ல. இந்த தகவல் முழு நாட்டுக்கும் செல்ல வேண்டும். எங்களிடம் வெளிநாட்டு உதவிகளை பெறுகின்ற நிறுவனங்கள் இல்லையா? எங்களிடம் நல்ல தொழிலதிபர்கள் இல்லையா? எங்களிடம் ஓரளவாவுக்காது அரசியல் தலைமுகங்கள் இல்லையா? எல்லாருடைய கவனமும் எங்கோ இருக்கின்றது. எல்லாருடைய கவனமும் எங்களுடைய பாடசாலைகளை தரம் உயர்த்த வேண்டும், ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அப்பால் இருக்கின்றது. நான் எங்களுடைய உஸ்தாதுக்கு முன்னால், ஆசானுக்கு முன்னால் இந்த கருத்து சரியோ பிழையோ சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய கிராமங்களிலே ஆணோ பெண்ணோ, மாணவியோ மாணவனோ மார்க்கத்தை படிப்பது, அகீதாவை படிப்பது, அஹ்லாக்களை படிப்பது, ஆன்மீகத்தை படிப்பது, நபியை படிப்பது, சுவர்க்க நரகத்தை படிப்பதிலே எத்தனை வீதமான மாணவர்கள் மதரசாவுக்கும் குல்லியாவுக்கும் போகின்றார்கள்? எத்தனை வீதமான மாணவர்கள் இந்த அரச பாடசாலை என்ற இந்த பாடசாலையிலே படிக்கின்றார்கள்? ஒவ்வொரு கிராமத்திலும் 100க்கு 2 இல்லை மதரசாவிலே வைத்து மார்க்கத்தை படிப்பவர்கள். 98 வீதமானவர்கள் இந்த அரச பாடசாலை என்ற வசதிகள் குறைந்த ஏழ்மையா இருக்கின்ற இந்த பாடசாலைகளில் தான் படிக்கின்றார்கள். எங்களுடைய சமூகம், நிறுவனங்கள், பணக்காரர்கள், வேறு வேறு ஆட்கள் எங்கே சல்லியை கொட்டுகின்றார்கள்? 2 வீதம் படிக்கின்ற மதரசாவுக்கும் ஜாமியாவுக்கும் குல்லியாவுக்கும் சல்லியை கொட்டுகின்றார்கள். 98 வீதமான மாணவர்கள் படிக்கின்ற இந்த பாடசாலைகளை திரும்பி பார்ப்பதும் இல்லை. எங்கே நாங்கள் நல்ல ஆரோக்கியமான மாணவர்களை உருவாக்குவது? குவைத் நாட்டை சேர்ந்த தனவந்தர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? ஒரே ஒரு தேவை, இஸ்லாம் என்ற உணர்வு, ஈமான் என்ற உணர்வு, சகோதரத்துவம். முஸ்லிம் சமூகம் முன்னேற வேண்டும். குவைத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த தேவை இருக்க வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூக புத்திஜீவிகள், ஆரோக்கியமான நிறுவனங்கள், அந்த தனவந்தர்களுக்கு தான் இந்த தேவை இருக்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இதனை கவலையோடு கூறுகின்றேன் என்றால், இந்த நாடு விழிப்பு அடைய வேண்டும், முஸ்லிம் சமூகம் விழிப்படைய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்கள் கல்வியிலே மேலே வர வேண்டுமா இருந்தால் இந்த அடிப்படையான பாசாரை ஆரோக்கியமா இருக்க வேண்டும். எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் அந்த பங்களிப்பை செய்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். நாங்கள் நிறைய கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, எங்களுடைய அதிபருக்கும் இங்குள்ள அந்த பாடசாலை கட்டிடத்துக்கு சம்பந்தப்பட்டவர் தெரியும், நாங்கள் எத்தனையோ கவலைகளோடு தான் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கின்றோம். எல்லா கிராமங்களிலும் அல்லாஹ் தாலா எங்களுடைய முயற்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக துஆ கேளுங்கள். இந்த சமூகம் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பது மாத்திரம்தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்காக துஆ கேளுங்கள். என்னுடைய மாமனாருக்காக துஆ கேளுங்கள். இந்த வாய்ப்பை தந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது ஆக்ரோஷமாயிருந்து என்னுடைய ஆசானுக்கு அவைகளிலே அதிதிருத்தியல் ஏதாவது கருத்து முரண்பாடில் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது எங்களுடைய அல்ஹிமா இஸ்லாமிக் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஷேக் MAA நூருல்லா மௌலவி யதார்த்த பூர்வமான பேச்சு. நாங்கள் எங்களுக்குள் கேள்வி கேட்க வேண்டிய, சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய எத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதாக அவருடைய உரை அமைந்திருந்தது. எனவே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஷேக் அகார் சார் சொன்னது போல இந்த செக் அண்ட் பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அதிகாரங்கள் சரியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொன்றுக்கு தாக்கம் செலுத்தவும் கூடாது, ஆனால் அந்த அதிகாரம் சரியாக பயன்படுத்தப்படவும் வேணும். அதாவது பள்ளிவாசல், இந்த பாடசாலை, ஏனைய நிறுவனங்கள். எனவே அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள்